காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு ஒரு ஷாப்பிங் vlog தான் பார்க்க போகிறோம். அதாவது வெட்டிங் ஷாப்பிங் vlog. என்னோட பிரதர் இன் லாவுக்கு வெட்டிங். அதுக்காக நாங்கள் நாகர்கோவிலுக்கு துணி எடுக்க தான் வந்திருந்தோம். அதில் நாங்கள் நாகர்கோவிலில் சேட்டு கடை, ஒரு ஜே தேவ் கடை, அந்த கடையோட பேர். அங்கே தான் வந்து குட்டீஸ்க்கு வந்து ட்ரெஸ் எடுக்கலான்னு போயிருந்தோம். ஆனால் இங்கே பெரியவங்களுக்குமே நிறைய மாடல் கலெக்ஷன் இருக்குது. நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களா, இந்த மாதிரி நிறைய மாடல் கலெக்ஷன் இருக்குது. விலையுமே ரொம்ப கம்மி தான். 899 ரூபாய்க்கே நிறைய ரிச்சான ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு பாப்பாவுக்கு இந்த மாடல் ஃப்ராக் தான் வாங்கியிருந்தோம். அவங்க இந்த ஃப்ராக் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு இது வந்து பிக் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா ஜென்ஸ் வந்து அவங்களோட கலெக்ஷன் பார்த்துட்டு இருந்தாங்க. என்னோட மாமனா அவங்களுக்குலாம் கொஞ்சம் குரூப் ஷர்ட் அந்த மாதிரி எடுக்கணும், அதுக்காக அவங்க பார்த்துட்டு இருந்தாங்க. நானும் என்னோட அண்ணி பையனும் கொஞ்சம் நேரம் செல்ஃபிஸ் எடுத்துட்டு இருந்தோம். அவங்க துருன்னு இருப்போம், அதனால நான் அவங்க தூக்கி வச்சேன். அதுக்கப்புறம் அவங்க செலக்ட் பண்ண ட்ரெஸ் எல்லாம் பார்த்துட்டு, ஜென்ஸில் செலக்ட் பண்ண ட்ரெஸ் பார்த்துட்டு சாரீ செக்ஷன் போயிட்டோம். சாரீ செக்ஷனில் வந்து இந்த கிரீன் கலர் மாடல்ல இருக்க சாரீ வந்து ஒரே மாடல் கிடைக்கல. மாடல் ஒரே மாடல் கிடைச்சிது, பட் வந்து ஒரே கலர் கிடைக்கல. நாங்கள் ஒரே கலர் கேட்டோம், கிடைக்கல. சரி, ஓகே இருக்கணும்னு சொல்லிட்டு இதே மாடல்ல 3 சாரீ வாங்கிட்டோம். அதுக்கப்புறம் வந்து என்னோட பொண்ணுக்காக இந்த மாடல் பார்த்தேன். எனக்கு இது பிடிக்கல. ஏன்னா ரொம்ப ஒர்க் இருந்தனால வந்து அவள் ஹெவி ஒர்க்குன்னு வந்து பிச்சு பிச்சு வாயில போட்டுருவா. 1 இயர் பேபி. ஸோ அதனால எனக்கு இது பிடிக்கல. அவளுக்கு வேற ஏதாவது மாடல் ட்ரெஸ் பார்க்கலான்ட்டு கொஞ்சம் தேடிட்டு இருந்தேன். அப்புறம் இங்கே வந்து குட்டியா மெடிஸ் கிடைக்கும்னு மெடி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் ஃப்ராக் தான் இருந்தது. அப்புறம் கொஞ்சம் ஹெவி பர்ச்சேஸ் பண்ணி வச்சாங்க. அப்புறம் ஓகே, வேற கடையில போய் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் வெளியே வந்துட்டோம். அதுக்கப்புறம் இன்னைக்கு கல்யாண பொண்ணுக்கும் என்னோட பொண்ணுக்கும் மட்டும்தான் ட்ரெஸ் எடுக்கணும். ஸோ கொஞ்சம் பாரிஸ் போகலான்னு முடிவு எடுத்தோம். பாரிஸ் போயிடலாம், அங்கே போய் கொஞ்சம் பார்க்கலான்ட்டு. அங்கே கொஞ்சம் நல்ல கலெக்ஷன் இருக்கும், அங்கே பார்க்கலாம்னு நினச்சிட்டு இருந்தோம். ஏற்கனவே வந்து வெட்டிங்க்கு வந்து கல்யாண பொண்ணுக்கு அசோகாவில் வந்து நாங்கள் சாரீஸ் எடுத்துட்டோம். எங்களுக்கு எல்லாருக்குமே அசோகாவில் குரூப் சாரீஸ் எடுத்துட்டோம். அப்புறம் இதை இனி ஃப்ராக் மட்டும்தான் எடுக்கணும், நைட் ரிசப்ஷனுக்கு மட்டும்தான் எடுக்கணும். ஸோ வந்து இனி அங்கே போய் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு பாரிஸ்க்கு. பாரிஸில் வந்தாச்சு. வந்துட்டு பாரிஸ்லையும் நிறைய குர்த்தா செட்ஸ்லாம் நிறைய இருந்தது. சூப்பர், நல்ல டிசைனாக இருந்தது. ஆடி மாதம்னால நல்ல ஆஃபர் இருக்கும். நார்மலாகவே இங்கே கொஞ்சம் நல்லா தான் இருக்கும், பட் இது கொஞ்சம் அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் நான் என்னோட பொண்ணுக்கு வந்து மெடிஸ் தான் பார்த்தேன். இந்த மாதிரி நிறைய கலரும் நிறைய வெரைட்டியாக இருந்து நல்ல நிறைய மாடல் இருந்தது. நான் வந்து இதில் ஒன்று எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து கல்யாண பொண்ணுக்கு தான் ஃப்ராக்ஸ் பார்த்தோம். அரௌண்ட் 5000லேருந்து 6000க்குள்ளே பார்த்தோம். அப்புறம் அவங்க வந்து கொஞ்சம் ஃப்ராக்ஸ் ட்ரை பண்ணாங்க. இது வந்து ரஃப்பாக இருக்காங்க, ஃபஸ்ட் ட்ரை பண்ணாங்க. ஜஸ்ட் வந்து அவங்க வெளியே கூட்டிகிட்டு போகிற மாதிரி அந்த மாதிரி ஃப்ராக் பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமே இது எடுக்கல. அவங்க ட்ரையல் ரூமில் போய் ட்ரை பண்ணி பார்க்கல, சும்மா மேலே வச்சு பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து நைட் ஃபங்க்ஷன் போடுறதுக்காக ஃப்ராக்ஸ் பார்த்துட்டு இருந்தாங்க. இதில் இந்த பிங்க் கலர் ஃப்ராக் தான் அவங்க எடுத்திருந்தாங்க, அவங்க நைட் ஃபங்க்ஷனுக்காக. அதுக்கப்புறமா டைம் ஆயிடுச்சு, அந்த 2:30 இருக்கும். அப்போ போய் சாப்பிட போயிட்டோம். இன்னைக்கு நாங்கள் ஷாப்பிங் பண்ணதுன்னா அடுத்த விளாக்ல பார்க்கலாம். அதுக்கப்புறமா சரியான மழை, நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்ததுமே. அப்புறம் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணோம். வெயிட் பண்ணிட்டு மழை நின்னப்புறமா போயிடலான்னு வீட்டிலேருந்து கிளம்பும் போதே நல்ல மழை தான். இன்னைக்கு மார்னிங்கே சரியான மழை. அப்புறமா பஸ் ஏறி வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இந்த விளாக் பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, என்ன மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாம